இது தமிழ் குரூப் தான்ல. ஓகே. இது ரொம்ப நல்லா போச்சு. நான் இதுல போஸ்ட் பண்ணியிருந்தேன். வீடியோ வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ரெக்கார்ட் பண்ண முடியல. அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. இன்கேஸ் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு அனுப்புவாங்க. நான் அனுப்புறேன். சரி, இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம், இந்த ப்ரஷ் இல்லை, சரியா, கலர் பென்சில் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். கலர் பென்சில் தான் ஜென்ரலா வந்து நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு யூஸ் பண்றோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வாட்டர் கலர் வந்து தெரியாது. அதனால வந்து வாட்டர் கலர் இப்ப யூஸ் பண்ணோம்னா இது எப்படி செய்யறது, அது எப்படி செய்யறதுன்ற கேள்விதான் வந்துகிட்டு இருக்கோம். அதனால நம்ம வந்து பென்சில்ல செஞ்சுட்டு பென்சில்ல செஞ்சுட்டு நம்ம வந்து என்னது கீழே இருக்க கட்டை வந்து வேற இருந்தது. எப்படி செய்யறேன்றது தெரியுது இல்லையா? அப்ப இந்த 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 லைனுக்கு ஏத்த மாதிரி நான் இதை கொண்டு வரேன் வெளியில. சரியா, இதை உள்ள கொண்டு போயிடலாம். அப்படி அப்படி இங்க வந்து அது போய் இங்க போய் சேர்ந்துருது. இந்த இது இங்க் பண்றதுதான் ஓரளவுக்கு நான் வந்து அதை செட் பண்ண வேண்டியிருக்கும். இதை அழிச்சிட்டு நான் திரும்ப போட்டோம். சரி, இது வரைக்கும் நம்ம புரிஞ்சிச்சா? இந்த சோஃபா வந்து இப்ப இந்த இடத்த கண்ணாடியா காட்டிடுறோம். இங்க வந்து ஒரு செடி ஒண்ணு வச்சிடலாமா? இது வந்து ஒரு மிரர் வச்சிருக்கோம் அந்த இடத்துல இல்லையா? ஞாபகம் இருக்கா? இல்லாட்டி போன கிளாஸ் இருந்தது எல்லாம் மறந்து போயிடுச்சா? அப்ப மிரருக்கு ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணிடுவோமா? அப்படி ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் வந்து கரெக்டா பாத்துக்கணும். இந்த சைட்ல பெருசா இருக்கும், அந்த சைட்ல கொஞ்சம் சிறுசா இருக்கும். ஏன்னா அது இங்க வந்து அகலமா இருக்கு, இங்க நேரவா இருக்கு இல்லையா? அப்ப அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா செஞ்சுட்டு, இது செஞ்சுட்டு வர்றப்பெல்லாம் நம்ம வந்து கரெக்டா என்ன செய்வோம், ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு இங்க் பண்ணும்போது கம்ப்ளீட்டா வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டா செஞ்சுட்டு போயிடலாம். சரியா? ஏன் இங்க் பண்ணும்போது ஃப்ரீ ஹேண்டா செய்யறது பெட்டர்னா, அதுக்குள்ள ஒரு மிஸ்டேக் ஆகுது. ஏன் இங்க் பண்ணும்போது ஃப்ரீ ஹேண்டா செய்யறது பெட்டர்னா, பாக்குறதுக்கு நம்ம வந்து எல்லாமே நேச்சுரலா அப்படியே டிராயிங் அப்படியே போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணும். அழகா இருக்கும்ல அது பாக்குறதுக்கு. ஸ்கேலை வச்சு கோடு போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் டிராயிங் மாதிரி இருக்கும். இன்ஜினியரிங் டிராயிங் மாதிரி நமக்கு வேண்டியது இல்லையா? நமக்கு வேண்டியது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் டிராயிங் தான் வேணும். அப்ப ஆர்டிஸ்டிக் டிராயிங்னா ஃப்ரீ ஹேண்டா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஃப்ரீ ஹேண்ட்ல இதெல்லாம் போடுறது வந்து முடியாது. ஃப்ரீ ஹேண்ட்ல இது போடுறது கிடையாது, யாருமே போட மாட்டாங்க.
சரி, அந்த ஜன்னல்ல போட்டாச்சு. இப்ப என்ன செய்யலாம்? இங்க ஒரு கார்பெட் ஒண்ணு போட்டுருவோமா? கார்பெட்டை வந்து எங்க இருந்து எது வரைக்கும் போடுவோம்? இங்க ஆரம்பிப்போமா? அதான் இவ்வளவு தூரத்துக்கு ஆரம்பிப்போம். இவ்வளவு தூரத்துக்கு வெளியே வரட்டும். சோஃபா விட்டு கொஞ்சம் வெளியில இருக்கட்டும். சோஃபா விட்டு கொஞ்சம் வெளியில இருக்கட்டும். இந்த டேபிளை விட்டு கொஞ்சம் அவ்வளவு தூரத்துக்கு இருக்கட்டுமா? இது டேபிள் விட்டு இந்த சைடுல கொஞ்சம் போட்டுருவோமா? இவ்வளவு தூரத்துக்கு வரட்டும். சரியா? அவ்வளவு தூரத்துக்கு வரட்டும். இப்ப என்ன செய்யறோம்? இங்க இருந்து லூஸ் அண்ட் ஆகுது இல்லையா? ஆயிருதா? யாரும் ஆமான்னு சொல்லி சொல்ல மாட்டீங்களா? ஆமா சார், ஆமா சார்னு சொல்றது இல்லைல்ல. இப்ப இங்க இவ்வளவு டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் விடுறோம்னா இங்க இருக்கிறத விட இங்க பெருசா தெரியும் இல்லையா? ஆக அப்படி வச்சுட்டு அப்படி ஒரு கோடு போட்டுறோம். இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வெளியில போகுது, பரவாயில்ல. இது எதுக்குன்னா டாசல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? முனில நூல் நூலா தொங்கிட்டு இருக்கோம்ல, அதுவும் சேர்த்துதான் அதோட அழகை. இப்ப லைன்ஸ் ஓவர்லாப் ஆனா பரவாயில்ல. இந்த இடத்துல கண்ணாடி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கொஞ்சம் போல தெரியும். இந்த இது வந்து என்ன ஆகுது, அந்த இடத்துல கொஞ்சம் போல தெரியுது. தெரியற மாதிரி காட்டினா நல்லா இருக்கும். காட்டல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா நல்லா தெரியக்கூடிய விஷயங்களை காட்டலன்னா ரொம்ப அசிங்கமா தெரியும். சரியா? சரியா? அந்த இடத்துல வச்சாச்சு. இப்ப என்ன வேணும் நமக்கு? இங்க் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும்ன்றத நம்ம செஞ்சுக்கிட்டே போயிட்டோம்னா நல்லது. வேற என்ன வேணும்? யாருக்காவது ஏதாவது ஐடியா வருதா? வேற என்ன வேணும்? யாருக்கும் ஐடியாவே வரலையா? இந்த இடத்துல ஒரு பெயிண்டிங் இருந்தா நல்லா இருக்குமா? இந்த இடத்துல இருந்த ஒரு பெயிண்டிங் இருந்தா நல்லா இருக்கும். அந்த பெயிண்டிங் எவ்வளவு தூரத்துக்கு போடுவோம்? இவ்வளவு தூரத்துல இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு தூரத்து வரைக்கும் வரட்டும். கொஞ்சம் கீழே வரட்டுமா? இங்க பெயிண்டிங் அவ்வளவு தூரத்துல வச்சுக்கிறோமா? அப்ப அங்க இருந்து அந்த லூஸ் எண்டை கனெக்ட் பண்றோம். லூஸ் எண்ட் கனெக்ட் பண்றது தான் வேலையே. யாராவது ட்ரை பண்ணி பாத்தீங்களா? இன்னும் பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் யாருமே ட்ரை பண்ணி பார்க்கல இல்லையா? பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கரெக்ஷன் சொல்ல முடியும். அதாவது நீங்க செய்யவே செய்யாத வேலையை நான் எப்படி கரெக்ஷன் சொல்றது? இல்லையா? சரிதானே என்ன சொல்றது? அதனால எல்லாரும் வந்து பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் இமீடியட்டா ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஏன்னா பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் ஆரம்பிச்சாதான் நமக்கு வந்து அடுத்து என்ன செய்யறோம். இந்த இடத்துல ஒரு ஃபுட் மேட் ஒண்ணு போடுவோமா வேணாமா? இந்த இடத்துல ஒரு ஃபுட் மேட் ஒண்ணு போட்டுருவோமா? அப்ப எப்படி போடுறது? ஃபுட் மேட் வந்து அங்க இருந்து வேனிஷிங் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் ஃபுட் மேட் கொஞ்சம் தள்ளி இருக்கணும் இல்லையா? கரெக்டா இது வரைக்கும் வரக்கூடாது. அப்படி எவ்வளவு அகலத்துக்கு இருக்கட்டும், இவ்வளவு அகலத்துக்கு இருக்கட்டும். சரியா? ரொம்ப ரொம்ப பெருசாலாம் ஒண்ணு வேணாம் நமக்கு. சரியா? அவ்வளவு பெரிய ஃபுட் மேட்டை அப்படி போட்டோம். இப்ப எவ்வளவு தூரத்துக்கு அகலம் இருக்கணும்? இங்க இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு தூரத்து வரைக்கும் வச்சுக்கிறோமா? கொஞ்சம் அகலமாவே இருக்கட்டும். அப்ப இங்க கொண்டு போயிடலாம். நான் வந்து கீழே அந்த அந்த இது புள்ளி மேல வச்சுக்கிறேன். வச்சுட்டு அங்க இருந்து ஒரு கோடு அந்த புள்ளி மேலேயே வச்சுக்கிட்டேன். வேனிஷிங் பாயிண்ட் மேலேயே வச்சுக்கிட்டு எவ்வளவு அகலத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ வந்துச்சு. விளங்குதா? இதை நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்றது விளங்குதா உங்களுக்கு? இதை நம்ம என்ன செய்வோன்றதை அப்புறம் பார்த்துக்கிறோம் நம்ம. சொல்லுங்க. என்னம்மா யாராவது சார்னு சொன்ன மாதிரி இருந்தது. சரி, இப்ப வந்து
இந்த இடத்துல ஒரு ஸ்டூல் மாதிரி போடுவோமா, ஒரு பெஞ்ச் மாதிரி போடுவோமா, இந்த இடத்துல பெஞ்ச் மாதிரி போடுவோமா, இல்லாட்டி பேசாம விட்டுறலாமா? வேற என்ன வேணும் அந்த இடத்துல? ஐடியா யாராவது ஒரு டகாரம் ஐடியா கொடுங்க. ஒரு ஸ்டோரேஜுக்கு ஒண்ணு வைக்கலாமா? சார் இருக்கிறது போதும் சார் அப்படின்றீங்களோ? இல்ல இன்னும் இருந்தா நல்லா தானே இருக்கும். இப்ப வந்து இங்க இதை சென்டரா வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு லேம்ப் இருக்கும் இல்லையா, பெயிண்டிங்க்கு மேல ஒரு லேம்ப் ஒன்று வைப்பாங்க இல்லையா, அந்த லேம்ப் வந்து அந்த ஹைட்ல இருக்கட்டும். ஒரு புள்ளி மாத்திரம் வச்சிருக்கேன், வச்சுட்டு 2 கோடு போடுறேன் நான். அந்த 2 கோடு போட்டுட்டு இந்த இடத்துல இருக்கு, இங்க இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு தூரத்து வரைக்கும் வருது. அதை வந்து நான் வந்து அப்படி மடிச்சு விடுறேன். அங்க ஹூக் மாட்டி இருக்கிற மாதிரி. இப்ப இதுக்குள்ள லைட் வருது. இங்க இருந்து எப்படி வரும் லைட்டு? இப்ப அப்படி விழும் லைட் இல்லையா? இங்க இருந்து அப்படி விழுந்துச்சுன்னா இங்க இருந்து அப்படி விழும் லைட். அது அப்புறம் பாத்துக்கிறோம். யாருக்குமே எந்த ஐடியாவும் வரல இந்த இடத்துல என்ன செய்யலான்னு? சொல்லுங்க விக்ரம் தம்பி, சொல்லுங்க. சார் ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி வைக்கலாம்ல அந்த விண்டோ பக்கத்துல? இங்க ஒண்ணு வச்சேன், இந்த இடத்துல வச்சேன். ஓகே சார். இந்த இடத்துல ஒண்ணு வச்சிருக்கேன். இப்ப இந்த இடத்துல வச்சோம்னா என்ன ப்ராப்ளம்? இப்ப இந்த இடத்துல வச்சோம்னா கதவை இப்படி இங்க இப்படி திறக்கிறோம்னு வச்சுக்கிறோம், இப்படி திறக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ மூடிட்டோம் அப்படின்னா அது தெரியும். இந்த இடத்துல வச்சோம்னா நம்ம வர்றோம், இங்க கிராஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் இங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கபர்டு மாதிரி ஒண்ணு வச்சு, ஒரு கபர்டு மாதிரி ஒண்ணு வச்சு அது மேல வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன ஃப்ளவர் பாட் வைக்கலாம். அப்படி செய்வோமா? அப்ப என்னன்னா நம்ம கரெக்டா அந்த விண்டோடைய அகலத்துக்கே வைக்கிறோம் அப்படின்னா எப்படி அதோட ப்ரொசீஜரை பார்ப்போம். விண்டோடைய அகலத்துக்கு வைக்கணும்னா அதை வச்சுக்கிட்டு சுவத்துல ஒரு புள்ளி வச்சிடணும். விண்டோடைய அகலத்துக்கே ஒரு கோடை போட்டுட்டு சுவத்துல ஒரு புள்ளி வச்சிடணும். இந்த இடத்துல புள்ளி வச்சாச்சு. இப்ப இங்க இருந்து இது வெளியில வரணும், இங்க இருந்து இது வெளியில வரணும். முதல்ல வந்து கிரவுண்ட் பிளான போட்டுருவோம். இது வந்து கரெக்டா அந்த ஃபுட்மேட்டோட அகலத்துக்கே வச்சுக்கிறோம். சரியா? அப்ப இங்க இருந்து இது வெளியில வரணும்னா நான் அந்த சின்ன ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இங்க இருந்து இது வெளியில வரணும்னா அந்த புள்ளி வச்சிருக்கோம்ல, இங்க ஒரு புள்ளி இங்க ஒரு புள்ளி வச்சிருக்கோம். அந்த புள்ளியில இருந்து லூஸ் எண்ட் அதான் லூஸ் எண்ட். நம்ம லூஸ் எண்டை கனெக்ட் பண்றோம்னா வேனிஷிங் பாயிண்டோட கனெக்ட் பண்ணாம இருக்கிறது பேர் தான் லூஸ் எண்ட். கனெக்ட் பண்ணாம லூஸா இருக்கு, சரியா? இப்ப என்னன்னா இதை செஞ்சிட்டோம்னா, இது ஆர்கிடெக்ட்ஸ் இதை வரைஞ்சாங்கன்னா வேற மாதிரி வருவாங்க. அவங்க வந்து ஸ்கர்ட்டிங் எத்தனை வரணும், துவத்துல வந்து இப்படி வந்துச்சுன்னா இந்த கதவை வந்து இங்க திறந்துச்சுன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்து தக்கும், அப்ப இது இடிக்கும், அது பண்ண இது பண்ணா அவங்களோட கால்குலேஷன் வேற, நம்மளுடைய ஈஸ்தெட்டிக்ஸ். சரியா? எது அழகா இருக்குன்றதான் நம்ம பாக்குறோம். சரி, இப்ப வந்து இது எவ்வளவு நம்ம வச்சதுப்படி கணக்குப்படி பார்த்தா 2.5 இல்லையா? 1 2 2.5 வச்சோம் இல்லையா? இது 2.5 வச்சோம், ஞாபகம் இருக்கா? 2.5 வச்சோம் நம்ம. அங்க வந்துச்சுன்னா கரெக்டா 2.5 வச்சிருக்கோம். இப்ப 2 அடி வச்சுக்கிறோமா அதோட ஹைட்டு? அந்த ஸ்டூலோட ஹைட்டு 2 அடி வச்சுக்கிறோம். சரியா? இந்த இருக்கு 1 அடி 2 அடி. புரிஞ்சிச்சா நான் என்ன செய்யறேன்றது? புரியுதா புரியலையா? புரியுதா? 1 2 3 4 5 பேர் தான் வந்திருக்காங்க. இல்ல இன்னைக்கு 5 பேர் தான் அட்டெண்டன்ஸ். இல்ல என்னன்னா அப்புறம் நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியாம போச்சு அப்படின்னா சார் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு கேட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ வந்திருக்க ஆளுகள்கிட்ட தான் பேச முடியும். ரெக்கார்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால ரெக்கார்டிங்க கேட்டாங்கன்னா
வராத ஆப்சன்டீஸ் அவங்கள வந்து எனக்கு கோபமா திட்டுறதுக்கு வயசு என்ன தெரியாது எனக்கு. யாரோ ஆசிரியர்களா இருக்கலாம், சர்டிபிகேட்டுக்காக மாத்திரம் வந்திருக்கலாம், என்னத்துக்காக வந்திருக்கலாம். ஆனா இவ்வளவு காசை கட்டிட்டு கிளாஸுக்கு வராம இருக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, புத்திசாலித்தனமான வேலையா எனக்கு தெரியல. இப்ப நான் சொல்லித் தர்றது வந்து சொல்லித் தர்றதுக்கு ஐயா உலகத்திலேயே வந்து ஒரு 20-25 பேர் தான் இருப்பாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சார் என்னம்மா? இல்ல சார் நான் வராத நிறைய ஆளுகளை சொல்றேன். நீங்க இப்ப நான் நீ- டிப்ளமா ஜாயின் நீங்க பண்ணாலும் வந்திருக்க நிறைய ஆட்கள் எல்லாம் படிச்சு என்னம்மா? டிப்ளமா ஜாயின் பண்றதுக்கு ஏகப்பட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணி எல்லாம் எனக்கு செட் ஆகாம லாஸ்ட்ல தான் சார் உங்களுக்கு ஜாயின் பண்ணேன். இப்ப நான் அதாவது தற்பெருமை கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். தற்பெருமை கூடாதுதான். ஆனா இதோடைய இதுல மத்த இடங்களுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அப்ப நான் என்னைய பத்தி தான் சொல்லி ஆகணும், என் டீச்சிங்கை பத்தி தான் சொல்லி ஆகணும். இது இத மிஸ் பண்றாங்க அப்படின்றப்ப எனக்கு வந்து நான் இப்ப இதுக்கு இது பண்ணி நான் தனியா ஒருத்தருக்கு டிஎம் போட போறேன். டிஎம் போட்டு என்கிட்ட போன்ல பேசுங்கன்னு சொல்லி கூப்பிட போறேன். நான் என்னன்னா நேத்து வந்து ஒரு அந்த மெட்ராஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு சென்னையில. இது நம்ம செய்யலாமா? உலக அறிவுன்றது வந்து நான் ரெக்கார்டிங்ல வேற ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால உலக அறிவுன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. மெட்ராஸ் டெஸ்ட்னு ஒரு குரூப் அது ஒரு 25 வருஷமா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 25 வருஷம் ஈஸியா 25 வருஷம் இருக்கும். அட்லீஸ்ட் ஓகே 25 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோமே. நான் அவங்களோட அசோசியேட்டடா இருக்கேன், நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப நாள் நான் பெங்களூருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பிரிட்ஜ் அகாடமியோட மாத்திரம் தான் கனெக்டடா இருக்கேன். பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ் எடுக்கிறேன். மற்றபடி வேற ஏதோ ஆர்கனைசேஷனோட நான் வந்து போய் சேர்ந்து மெட்ராஸ் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆள் வந்து பண்ணிட்டு சார் இன்னும் செஞ்சுட்டு இருக்கீங்க, எங்களோட கான்டாக்ட் இல்லையே, வர்றோம்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல இருந்து 2 பேர், அந்த மெட்ராஸ் டெஸ்ட் ஆளுகள்ல 2 பேர் அவங்க செலக்ட் பண்ணி, ஒரு போட்டோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபர், ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறவர் வந்து நேற்று வந்து ஒரு 1.5 hours கிளாஸ் டாக். கிட்டத்தட்ட 75-80 பேர் வந்திருந்தாங்க. 75-80 பேர்ல நம்மளுடைய டிஎஃப்ஏ ஸ்டூடெண்ட்ஸே ஒரு கிரேட் சிஸ்டம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் 8 பேரோ வந்திருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கேன், ஒரு காலேஜ் டீச்சர். சரி அப்படின்னா நீங்க என்ன சரி இல்ல உங்களுடைய லெக்சர் கேட்கறது வேற அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆக்சுவலா இப்படியே சொன்னாங்க. அப்படி ஒரு சனிக்கிழமை 10 மணில இருந்து 11:30 மணி வரைக்கும் பிஸி டைம் தான் எல்லாருக்குமே. நான் கிளாஸே உங்களுக்கு நேத்து கட் பண்ணதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அது ரீச் பண்ணி தான் நம்ம வந்து இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மக்களை கூப்பிட முடியுது. அதுக்காகவே நான் வந்து அதுக்கு போனேன். நம்ம டிப்ளமோ பத்தி அவங்களுக்கு தெரியணும்ல. அப்படி இருக்கும்போது உங்களுக்குன்னு தனியா கிளாஸ் வச்சு ரெக்கார்டு பண்ணி ஒரு ஸ்பெஷலா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சு அதுல போட்டோவை போட்டு ஒரு சிலபஸை ரெடி பண்ணி நான் வந்து ஒரு கிளாஸுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமா வந்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். 40-45 வருஷமா கூடவே இருக்கும் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒரு கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நான் வந்து கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வர்றேன். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்ன்றது நான் அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்றது சொல்றேன். மீதி நேரம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வேற. அப்ப இப்படி வந்து விஷயம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும்? இருக்கவங்களை பத்தி சொல்ல, இருக்கக்கூடிய அந்த 5 பேரை பத்தி சொல்லல, இல்லாத ஒரு 6 பேரை பத்தி சொல்றேன். எங்க போய் 2 பேர் வந்து
அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு கிளாஸ்க்கு சப்மிட் இவ்வளவு பண்ணியிருக்கணும். அது பண்ணாதான் அவங்க பண்ண முடியும். அப்ப ஓகேம்மா, யாரு இது, யாரு என்னதானே அது வந்துட்டு சரி. அப்போ ஒரு நாள் ப்ரொஃபசர் வந்து பாக்குறாரு, நிறைய சீட்ஸ் வேக்கண்டா இருக்கு கிளாஸ் ரூம்ல, ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. ஆனா ஒன்னொன்னுலயும் ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சுட்டு போயிருக்காங்க, ஒரு மைக் ஒண்ணு வச்சு டேப் ரெக்கார்டர் வச்சுட்டு போயிருக்காங்க. என்னன்னு பார்த்தா லெக்சரை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் கேட்டுக்கிறாங்க. அடுத்த கிளாஸ்ல ப்ரொஃபசர் வரல, ஒரு டேப் ரெக்கார்டர், ஒரு லவுட் ஸ்பீக்கர் ஒன்று இருக்கு, ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வச்சுட்டு அவர் லெக்சர் ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டு போயிட்டாரு. கேட்டுக்கங்கடா லெக்சர். நான் அப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? எங்கிட்ட வந்து நிறைய ரெக்கார்டிங் இருக்கு, நிறைய ரெக்கார்டிங் இருக்கு, இதுலயே இருக்கு, யூடியூப்லயே. அதை எடுத்து போட்டு விட்டு போகட்டுமா? இல்ல, இப்ப இருக்கவங்களுக்கு வந்து நான் செய்யறது அது துரோகமா இருக்கும், அதனால செய்ய போறது கிடையாது. இங்க உட்கார்ந்து நீங்க கேட்கறதுக்கும் ரெக்கார்டிங்க பாக்குறதுக்கும், ரெக்கார்டிங்க பாக்குறது கட்டாயமா நல்லா இருக்காது. வேற மாதிரி சொல்றதா இருந்தா, சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்து நீங்க சினிமா பாக்குறதுக்கும், இல்லாட்டி ஒரு நாடகம் போய் பாக்குறதுக்கும், நாடகம்னா இன்னும் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். திறமையின் எல்லை நீங்க பார்க்கலாங்க. ஏன்னா ரீஷூட் கிடையாது, எடிட்டிங் கிடையாது, அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு போய் ஆகணும். தப்புதான் நடந்தாலும் சமாளிச்சாகணும் அங்க. அந்த மாதிரிதான் இங்க. திரும்ப வீடியோல பாக்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அமேசான் பிரைம்லயும் டிடிடியா நம்ம அதையெல்லாம் பாக்குறதுக்கும், எப்ப வேணாலும் நிறுத்திக்கலாம், எப்ப வேணாலும் பாத்துக்கலாம், கண்டினியூஸா பார்க்கவும் மாட்டீங்க. உண்மையான சுவராசியம் அதுல இருக்காது. ஓகே, அவ்வளவுதான். உங்களுக்கு நான் இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஓகே, சரியா? இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை இழந்தீங்கன்னா பின்னாடி ஒரு நாள் வந்து ஆஹா, இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம இழந்துட்டோமே வருத்தப்படுறப்ப எந்த பிரயோஜனமும் இருக்காது. சரியா? இப்ப நான் வந்து இந்த 2 அடி புள்ளிக்கும் நம்மளுடைய வேனிஷிங் பாயிண்ட்டுக்கும் வச்சு ஒரு கோடு போட்டுட்டேன். சரியா? இப்ப இந்த இடத்துல 2 லூஸ் எண்ட் வந்து இதோட கனெக்ட் ஆகாம இருக்கா? அதை கனெக்ட் பண்ணிடுவோமா? கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். அதான் ஒரு தடவையும் ஒரு கோடு தான் போடுறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது, நிறைய கோடா போட்டுக்கிட்டே போறேன், மீதி எல்லா கோடையும் மறந்துங்க. இந்த 2 கோடு மாத்திரம் தான் நமக்கு இப்போதைக்கு. சரி, 2 கோடை போட்டுட்டோம். இப்ப நம்ம என்ன சொன்னோம்? இவ்வளவு தூரத்து வரைக்கும் டேபிள் வரப்போகுதுன்னு சொன்னோம் இல்லையா? இவ்வளவு உயரத்துக்கு டேபிள் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கோம். இவ்வளவு உயரத்துக்கு டேபிள் வரப்போ, அப்ப இந்த இடம் எப்படி வரும்ன்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யறோம்? இங்க ஒரு பர்பெண்டிகுலர் கோடு போடுறோம். பர்பெண்டிகுலர் கோடு எப்படி போடுறோம்? இதோட கம்பேர் பண்றோம். இங்க ஒரு கோடு இருக்குல்ல, இங்க ஒரு கோடு இருக்கு இல்லையா? அந்த கோடோட இந்த புள்ளி இங்க வச்சுட்டு ஸ்கேலை வந்து அப்படி கரெக்டா வச்சு பார்த்தோம்னா, அப்படி வச்சுட்டு அப்படி ஒரு கோடு போட்டுறோம். இப்படி வச்சுட்டு அப்படி ஒரு கோடு போட்டுறோம். இப்படி வச்சுட்டு இதை இதோட கம்பேர் பண்றோம், இதோட கம்பேர் பண்றோம். இதை நம்ம இழுத்துறோம்னு வச்சுக்கோங்க. இதை இழுத்துருவோம். முதல்ல இழுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம்னா இதோட பேரலா இருக்கணும். பேரலா இருந்துச்சுன்னா நம்ம செஞ்சது சரி, இதோட பேரலா இல்லைன்னா எங்கேயோ தப்பிதான் விட்டுருக்கோம்னு அர்த்தம். இருங்க வர, இதோட பேரலா உட்காந்துருச்சா? இப்ப இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் வந்துருச்சா? சரிதானே? மோகன் வந்திருக்காப்ல. சரியா? இப்ப வந்து இதுக்கு வந்து லேசா ஒரு பீடிங் ஒண்ணு கொடுத்துருவோமா? பீடிங்னா என்ன? அந்த இடத்துல வந்து ஒரு அப்படி ஒரு லைன் கொடுக்க போறோம். கீழே வந்து கொஞ்சம் பெருசாவே கொடுத்துருவோமா? கீழே இவ்வளவு பெருசா கொடுத்துருவோம். சரியா? அப்படி கொடுத்தோம்னா, அந்த கோடு போட்டு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கால் வைக்கணுமா வேணாமான்றது வந்து யோசிக்கலாம் நம்ம.
அப்படி வச்சிருவோம். கீழேயும் ஒரு இதை போட்டுருவோமா? கீழேயும் ஒரு சின்ன கோடு ஒன்று போட்டுருவோம். மெல்லிசா ஒரு கோடை போட்டு விட்டோம்னா ஃப்ரேம் கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ உள்ள இருக்க கோடுகள்லாம் அடிச்சிட்டோம்னா வெளியில வந்து நமக்கு இப்ப இதை வந்து டிவி கன்சோல வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இல்லையா? டிவி கன்சோல்னா இதை டிவி ஆக்கிடலாம். அப்ப சோஃபா இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா நம்ம வந்து போட்டதை போட்டோம் அப்படி இருக்கட்டும். இதை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்ப இது டிவி கன்சோலா வேணாம் அப்படின்னா என்ன செய்யலாம்னா, ஒரு ஷெல்ஃப் இந்த இடத்துல போடுறோம், ஒரு டோர் இந்த இடத்துல போடுறோம். அந்த இடத்துல ஒரு டோர் போட்டுறோம். இந்த இடத்துல இன்னொரு டோர் போட்டுருவோமா? ரெண்டுக்கு நடுவில் ஒரு இன்னொரு டோர் போட்டுருவோமா? அவ்வளவு பெருசுக்கு ஒரு டோர் போட்டுருவோமா? அப்ப நடுவில் இருக்கிறது என்ன ஆகும்? அதை என்ன செய்வோம்? இப்படி தூக்குற மாதிரி வச்சுக்க அப்படின்னு வச்சுக்கிறோமா? இல்லாட்டி அப்படியே பேசாம விட்டுருவோம், என்ன நடக்குதுன்னு விட்டுருவோமா? இல்லாட்டி யாருக்காச்சும் ஐடியா ஏதாச்சும் வருதா? சார் நடுவுல ஒரு லைன் போட்டோம்னா ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை. இது இந்த சைடுல போகுது, அது அந்த சைடுல போகுதுன்ற மாதிரியா? ஆமா சரி சரி. அப்ப இந்த இடத்துல டபுள் லைன் போட்டு அவ்வளவுதான். இந்த இடத்துல டபுள் லைனை போட்டோம். டோர் அப்படியே ஸ்லைட் ஆகிக்கிறோம், இந்த டோர் ஸ்லைட் ஆகிக்கிறோம். இது ரெண்டும் ஒரு ஷெல்ஃப், இது ரெண்டும் ஒரு ஷெல்ஃப். ஆச்சா, முடிஞ்சு போச்சு. இப்ப இது மேல இங்க ஜன்னல் வந்து நம்ம போட்டுட்டோம். ஜன்னல் வந்து நமக்கு எப்படி என்ன வேணும்னா, இப்ப சோத்தோடைய திக்னஸ் தெரியும் இல்லையா? சோத்தோடைய திக்னஸ் தெரியும். இப்ப சோத்தோடைய திக்னஸ் அங்க தெரியுது. இது ஐ லெவல் நமக்கு. இப்ப அபவ் ஐ லெவல் வந்து தெரியும் ஓரளவுக்கு இல்லையா? சன்ஷேட் இருக்கும் இல்லையா? அங்க சன்ஷேடை வந்து எப்படி காட்டலாம்னா, இப்படி போட்டுட்டு சன்ஷேட் இங்க இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்படி போட்டு விட்டோம்னா அது சன்ஷேடோட ஃபீலிங் வந்துருச்சா? இங்க வந்து நம்ம ஸ்கிரீன் போட்டுருவோமா? ஸ்கிரீன் போடாம நம்ம வந்து என்ன செய்வோம், வெனிஷியன் பிளைண்ட்ஸ் மாதிரி போட்டு விட்டுருவோம். அப்படி வெனிஷியன் பிளைண்ட்ஸ் மாதிரி போட்டு விட்டுருவோம். சரியா? அப்படி போட்டு விட்டுருவோம். இங்க வந்து கதவை வந்து நம்ம இப்படி திறக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஹேண்டில் வந்து இந்த இடத்துல இருக்கும். சரியா? அந்த இடத்துல ஹேண்டில் வந்துருச்சு. இங்க நம்ம இதுக்கு ஜன்னல் வந்து காட்ட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா வெனிஷியன் பிளைண்ட்ஸ் போட்டுட்டோம். வெனிஷியன் பிளைண்ட்ஸ் நம்ம போடுறோம்னா இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு அப்படி போட்டுட்டு நம்ம அப்படியே அப்படியே அங்க இருந்து அப்படியே கோடு கூட அப்படியே ஃப்ரீ ஹேண்ட் அப்படி போட்டுட்டு அப்படியே செஞ்சு விட்டோம்னா வெனிஷியன் பிளைண்ட்ஸோட ஃபீலிங் வந்துடும். அப்படின்னு போட்டு விட்டோம்னா வெனிஷியன் பிளைண்ட்ஸோட ஃபீலிங் வந்துடும். இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் வச்சிருவோமா? விக்ரமுடைய ஐடியா ஃப்ளவர் வாஸ் ஒண்ணு. என்ன விக்ரம், கொஞ்சம் குட்டையா இருக்கட்டுமா உயரமா இருக்கட்டும்? கொஞ்சம் குட்டையா இருந்தா தான் நல்லா இருக்கும் இல்ல? அவ்வளவு போதும். இல்ல அவ்வளவு போதும். சரியா விக்ரம்? அப்ப என்ன செய்வோம், அப்படி இருக்கு ஃப்ளவர், அப்படி இருக்கு. அப்படி சும்மா 2 லீவ்ஸ் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம இங்க் பண்றப்ப அதை மாத்திக்கிறோம். 2 புக்கு போட்டு விட்டுருவோம் இங்க. இன்னொரு ஒரு சின்ன இப்ப இங்க வந்து இதோட இப்படி இருக்கட்டும். போதுமா? இனி ரொம்ப நிறைய போட்டோம் அப்படின்னா சிக்கலா தான் ஆகும். இந்த இடத்துல ஒரு ஷாண்டலியர் ஒண்ணு போட்டுருவோமா? அபவ் ஐ லெவல்ன்றதுனால அந்த சர்க்குலரா இருக்குன்னா, இப்படி எலிப்டிக்கல் ஷேப் வருதுன்னா நமக்கு வந்து அப்படி தெரியும் இல்லையா? அங்க இருந்து அப்படி ஒரு குளோப் மாதிரி ஒண்ணு வருது.
அப்படி குளோப் மாதிரி வருது. இங்க இருந்து அப்படி போகுது. நம்ம இஷ்டம் தானே, நம்ம என்ன வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். சரியா? இது போதும். போதுமா? அது இங்க் பண்ணிடுவோமா? வேற என்னமோ வேண்டி இருக்கு மாதிரி தெரியுதா? இப்ப யாருக்குமே நல்ல வேலை வந்து கட்டமா டிசைன் நல்லா இருக்கும். வேணாமா? வேணுமா? என்ன கீர்த்தி பிரியா, சௌமியா, சார் பாப்பா தெரியாம டச் பண்ணிட்டாங்க. எதுமா விளங்கல? கீர்த்தி பிரியா பாப்பா குழந்தை தொட்டுட்டா சார், டச் பண்ணிட்டா ஹார்ட். ஓகே ஓகே, அப்படியா? சரி சரி, பரவாயில்ல நான் பரவாயில்ல. பண்றேன்னு சொல்லி. சரி, இது இல்ல, இது இது தரையில வந்து கட்டம் போடுவோமா வேண்டாமா? போட்டா நல்லா இருக்கும் சார். போட்டா நல்லா தான் இருக்கும். ஆனா கஷ்டம்தான். சரியா? இப்ப போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம என்ன செய்வோம், முதல்ல வந்து பண்ணிடும், இங்க் பண்றத பண்ணிடும். சரியா? இப்ப இங்க் பண்றதுக்கு வாட்டர் ப்ரூஃப் பென்னு, ஜெல் பென்னு நிறைய இருக்கு மார்க்கெட்ல. சரியா? அப்ப அந்த பெண்ணை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சோம்னா என்ன ஆகுதுன்னா, வாட்டர் கலரும் நம்ம இதுல செய்யறதா இருந்தா செய்யலாம். இப்ப நம்ம பென்சில்ல தான் செய்யறதா பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? அப்படி வந்துருச்சு. இந்த இடம் வந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கணும். அந்த அந்த டிசைன் வந்து அந்த அந்த டபுள் லைன் வச்சு அதை மறைச்சிருக்கேன். இந்த இடம் பெருசா தெரியும், இந்த இடம் வந்து சைட்ல வர்றது தெரியும். இங்க இருந்து பாக்குறதுக்கு இந்த சைடு தின்னாவும் அந்த சைடு தின்னாவும் இந்த சைடு கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி தெரியும். எல்லாம் ஒரே சைஸ் தான், அது நமக்கு தெரியும்ல. ஆனாலும் தெரியும். அதான் பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து கத்துக்கக்கூடிய லெசன்ஸ். இப்ப இங்க வந்து என்னன்னா, அந்த 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 மரக்கட்டையோட திக்னஸ் தெரியும் இல்லையா? இந்த இடத்துல மரக்கட்டையோட திக்னஸ் தெரியுது இல்லையா? அதே மாதிரி அந்த இடத்துல மரக்கட்டையோட திக்னஸ் தெரியும். இப்ப வந்து என்ன செய்ய போறோம், நம்ம காலை வரையணும். இந்த இடத்துல கால் வந்து அதுக்குள்ள வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். சரியா? இப்ப முதல்ல நமக்கு வெளியில என்ன தெரியுதோ அதைத்தான் முதல்ல நம்ம வரையணும். இப்ப இங்க இருந்து எப்படி போகும், அப்ப அந்த இடத்துல அது வந்து சேரும். சரியா? இங்க வந்து அப்படி போட்டுறோம். அதாவது கண்ணாடிக்குள்ள தெரியுது அப்படின்றதோடைய கான்செப்ட் அது. கலர் நம்ம பண்றப்ப அதை பண்ணிக்கலாம். இது வந்து இந்த
ஆரம்பிச்சிடும். செய்யறதுக்கு முன்னாடி கண்ணாடி கண்ணாடி தெரியற வித்தியாசம் அப்படின்ற காட்டு கீழே இருக்கிறதுனால அது தெரியுது. லேசா கார்பெட் வந்து வளரும். இந்த இதுவும் வந்து ஆக்சுவலா வேனிஷிங் லைனை போட்டுட்டு தான் வரையணும். நான் வந்து கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துக்கிறேன். கலரிங் அப்ப நம்ம வந்து அப்படியே கலர்ஸ் ரொம்ப டிஃபைன்டா இருக்க வேண்டாம்னு பாக்குறேன் நான். இப்ப ஸ்கர்ட்டிங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் செய்வோம், இல்ல இதை போட்டுருவோம். இங்க இருந்து ஒரே கோடு போடலாம். ஆனா நம்ம இப்படி கோடை கட் பண்ணி போட்டோம்னா தனித்தனி குஷன் இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். யார் இப்ப உள்ள வந்தது? இல்ல யாரோ உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு, வரவே இல்லை. சார் நான் தான் சார் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா அப்படியா, ஓகே ஓகே. ஓகே நான் பாத்துக்கிறேன் சார். சரி, இப்ப தனித்தனியா அப்படி ஒரே கோடா போட்டோம்னா அதுக்கும் இப்படி தனித்தனி கோடா போட்டோம்னா அதுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கு. சரியா? 3 குஷன் இருக்கிற அந்த ஃபீலிங் வரும் இதுல. சரி, 3 குஷன் வந்துருச்சு. இப்ப இத போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சைடுக்கு போவோம். சரியா? அந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்பாஞ்ச் வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணிடுறோம். இப்ப நான் இதுக்கு கீழே வந்து ஒரு கோட் போட்டு போறேன். டபுள் குஷன் இருக்கிற ஒரு ஃபீலிங்கா. சில இடங்கள்ல பார்த்திருக்கேன், நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு. அந்த டபுள் குஷன் வந்து என்னன்னா, ஒண்ணு வந்து அந்த சோஃபாவோட ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த இப்ப நம்ம மேல வச்சிருக்கிற குஷன் வந்து
சரியா? அந்த ஸ்கர்ட்டிங் விளங்குதா உங்களுக்கு? அந்த ஸ்கர்ட்டிங் நான் சொல்லிட்டு இருந்தது என்னன்னு விளங்கிச்சப்ப. இப்ப நான் வந்து இந்த இடத்துல வந்து சுவர் வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு சுவர். அந்த சுவரை வந்து நான் போட்டுறேன். அந்த தொட்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சுவரை போடணும். அது அது அவ்வளவு டீட்டெயில் நான் வந்து ஏன் பாக்குறேன் அப்படின்னா, அது அந்த இடத்துல அந்த தொட்டியை வச்சாச்சுன்னு வச்சுங்களேன், அசைக்க முடியாது. கீழே வந்து வாஷ் பண்றது அதுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு சிரமமான ஒரு வேலை. அப்ப என்ன அர்த்தம்? நான் வந்து அதெல்லாம் வாஷ் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். சரியா? கிறுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா கிறுக்கிற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இல்ல, மீனிங் இருக்கு அதுக்கு. சரியா? அது அங்கதான் வந்து நம்மளுடைய பிராக்டிஸ் நமக்கு தெரியும். சரி, இப்ப இங்க இருந்து அந்த கோடை போட்டு விட்டோம்னா சோஃபா வந்து சுவரை விட்டு வெளியில இருக்கிற ஃபீலிங் வந்தாகணும். சோஃபா வந்து சுவரை விட்டு வெளியில வந்துருச்சு. ஸ்கர்ட்டிங் வந்து அப்படி உள்ள போயிடுச்சு. இந்த இடத்துல லேசா ஒரு வளைவு வளைச்சிருக்கேன் பாருங்க. அந்த இடத்துல லேசா அப்படி ஒரு வளைவு. அது வந்து அந்த குஷனுடைய ஃபீலிங்கை கிரியேட் பண்ணும். லேசா கீழே வந்து அபேச மேல ஏறி அப்படி வந்து அது உள்ள போட்டோம். அப்படி வந்துருச்சு. இப்ப என்ன செய்யறோம்? இந்த இடத்துல வந்து அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் ஒண்ணு வைக்கிறோம் இல்லையா? இந்த பட்டன் வைப்போம் இல்லையா? அதுவும் வேனிஷிங்க்கு தான் போகணும். இப்ப என்ன செய்யறோம்? அந்த இடத்துல ஒண்ணு, இந்த இடத்துல ஒண்ணு, அந்த இடத்துல ஒண்ணு, இதுவும் வேனிஷிங்க்கு போய் ஆகணும். இந்த இடத்துல ஒண்ணு, இங்க ஒண்ணு போட்டுருவோமா? போட்டுடலாம் இல்ல? இங்க ஒண்ணு போட்டுடலாம். வந்துருச்சா? இவ்வளவு தூரத்துக்கு சரியா வந்திருக்கா? சரியா? இதோட ஒரு போட்டோ எடுத்துக்கிறோமா? பென்சிலோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் இல்லையா? நல்லவேளை பென்சில் அழிக்கலன்னா. பென்சில் லைன் இருக்கு. ஆனா பென்சில் லைனோட போட்டோ, பென்சில் லைன் மாத்திரம் வச்சு போட்டோ எடுத்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல. அத 90 டிகிரிஸ்ல வைக்கிறதுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எந்திரிச்சு நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு எனக்கு ஈஸியா இருக்கும். உட்கார்ந்துட்டு அந்த ஆங்கிள் பாக்குறதுக்கு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த கார்னர், இந்த கார்னர் வந்து கரெக்டா 90 டிகிரிஸ்ல இந்த இந்த இது பேரலா இருக்கணும். இந்த இது பேரலா இருக்கணும். லேசா கோணலா இருக்கு. அது அது கூட இல்லாம இருக்கணும் ஆக்சுவலா முறப்ப. சரி, அடுத்து என்னத்துக்கு போறோம்? இது செஞ்சிட்டோம். இந்த ஜன்னல் இந்த கண்ணாடியை செஞ்சிருவோமா?
ஒரு அதாவது கரெக்டா வீட்டை விட்டு கிளம்பும் போது அது ஒரு நல்ல ஒரு விஷயம். நான் நிறைய வீடுகள் அதை பார்த்துருக்கேன் நான். வீட்டை விட்டு கரெக்டா கிளம்பும் போது அப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போடுறது வந்து என்னன்னா, நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு கண்ணாடி இருக்கிறது. இப்ப இங்க வரைய அப்படி ஒரு பெயிண்டிங்கோட எலிமெண்ட்டுக்கு அப்படி போட்டாச்சு. இது எப்படி இருக்கட்டும். இப்ப இது கண்ணாடி இல்லைன்றது நமக்கு தெளிவா தெரியுது. விளங்குதா உங்களுக்கு? அந்த கோடு போட்டது இந்த இடத்துலயும் நம்ம வந்து அப்படி கோடு போட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா மேல ஒரு கண்ணாடி இருக்குன்னு அர்த்தம். சில சிம்பல்ஸ் வச்சு நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை விளக்குறோம். எழுதலாம், நம்ம மிரர் அப்படின்னு எழுதலாம், கிளாஸ் அப்படின்னு எழுதலாம். அப்படி எழுதாமலே காட்டுறதுக்கு வழி இருக்கு அப்படின்னு. சரியா? அங்க அதுக்கு லைட் அது. இந்த கபாடை போட்டுருவோமா? முதல்ல கபாடை போடுறதுக்கு முன்னாடி இந்த பூத்தொட்டியை நம்ம வந்து வரைஞ்சிருவோம். அதாவது இந்த சைட்ல நம்மளை ஒட்டி முதல்ல எது இருக்கோ அதை வரைஞ்சிட்டோம்னா பின்னாடி இருக்கிறது அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும் இல்லையா? என்னம்மா சௌமியா, திடீர்னு ட்வின்ஸ் ஆயிட்ட நீ? சார் இங்க டவர் இஷ்யூஸ் வரனால ரெண்டு இதுல வந்துட்டியா? சரி, இல்ல ட்வின்ஸ் ஆயிட்டியோன்னு யோசிச்சேன் நான். சரியா? அந்த இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தொட்டியை போடுறோம், அந்த வேச போடுறோம். ஏன்னா வேச போட்டுட்டோம்னா இந்த இடத்துல இந்த இடத்துல பூ இருந்தா நல்லா இருக்குமே தோணும். இது என்னவா செய்வோம்? இத ஒரு டீ கப் இருக்கிற மாதிரி வச்சிருவோமா? யாரோ டீ குடிச்சிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க, மோசமான ஆளுங்க. ஸ்பூனும் இருக்குல்ல. அப்படின்னு போட்டோம்னா அது புக்கு. அப்படி போட்டோம்னா அது பேஜஸ் இருக்கு, அது புக். அப்ப அந்த புக்ல வந்து எழுதிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். இது வந்து ஸ்கேல்ல போடுறதை விட இது கையில போட்டோம்னா லேசா மேல கீழே போகுது பாத்தீங்களா? அது வந்து என்னமோ படம் முழுசுமே நம்ம வந்து ஃப்ரீயா நம்ம செஞ்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, இப்ப இது கிளாஸ் மாதிரி வைப்போமா இல்லாட்டி மூடி இருக்கிற மாதிரியே வச்சிருவோமா? மரக்கட்டை. இது கிடையாது, கிளாஸ் கிடையாது. சரி, இப்ப என்னன்னா அப்படி போட்டுட்டு இத வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க அப்படி வரைஞ்சோம்னா இதுல கால் இருக்கிற ஃபீலிங் வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து வேனிஷிங்க்கு போகுது அந்த இடத்துல கால். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஒண்ணு அப்படி குடிச்சிட்டோம்னா நல்ல டிசைன் செய்யக்கூடிய ஆளுன்றது தெரியும்.
ஏன்னா இந்த இடம் பள்ளம் கீழே போடும் இல்லையா? அப்ப வராம இருக்கிறதா இருந்தால் இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறோம். இப்படி போட்டுட்டு 2 கோடு அப்படி போட்டோம் அப்படின்னா இது திக்னஸ் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கு நமக்கு. அப்ப நடுவுல சப்போர்ட்டே வேண்டாம். இந்த இடத்துல ஸ்லைடிங்காக இங்க வந்து போட்டு ஸ்லைடிங் போட்டுருவோம். என்ன மகன், நடுவுல ஒரு கோடை போட்டு இப்படி ஸ்லைடிங் போட்டுருவோம். அப்படி போட்டுருவோம். இதை வந்து இப்படி தள்ளிக்கிறலாம், இப்படியும் தள்ளிக்கிறலாம். இதை இப்படி தள்ளிக்கலாம், இதை இப்படி தள்ளிக்கலாம், இதை இப்படியும் தள்ளிக்கலாம், அப்படியும் தள்ளிக்கலாம். அப்படி வச்சாச்சு. இது செட் ஆயிடுச்சா? இப்ப என்ன செய்ய போறோம்? நம்ம ஃபுட்மேட்டுக்கு போறோம். சரி, ஃபுட்மேட்டை வரைஞ்சாச்சு. சரியா? இந்த இடம் தெரியாது இல்லையா? இப்ப ஃபுட்மேட் வந்து இருக்கும் இல்லையா? இங்க பாருங்க, நல்ல திக்கா இருக்கக்கூடிய ஃபுட்மேட். அங்கங்க லேசா அப்படி புள்ளியா போட்டு விட்டோம்னா சும்மா ஒரு தரையில ஒரு பிளாட்டா ஒரு இது பிளாட்டா கார்பெட் கிடக்கு. அந்த இடத்துல புதுசு புதுசுன்னு இருக்கிற மாதிரி வந்துருச்சா? திக்கா ஒண்ணு இருக்கிற மாதிரி வந்துருச்சா? அப்ப சின்ன 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 டீடைல்ஸ் எப்படி காட்டுறோன்றது நம்ம வந்து இப்ப எல்லாமே நம்மளே கண்டுபிடிச்சிக்க முடியாது இல்லையா? எல்லாமே நம்மளே கண்டுபிடிச்சிக்க முடியாது. யார் யாரெல்லாம் என்னென்ன செய்யறாங்க அப்படின்றத பாக்குறோம். நம்ம பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் செய்யறோம். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த இடத்துல வந்து இங்க இருந்து ஒரு பெல்மெட்னு ஒண்ணு போட போறேன். பெல்மெட்னா என்னன்னா, பெல்மெட்னா தெரியும் எல்லாருக்கும், நான் ஒரு தடவை சொல்லிடுறேன்னா, பெல்மெட்னா என்னன்னா, அந்த ஸ்கிரீனை வந்து மறைச்சு பிக்கிறக்கூடிய ஒரு பலகை, அவ்வளவுதான். அந்த ஹூக்கு அதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ராடு அதுக்கெல்லாம் வந்து தெரியாது. அதான் பெல்மெட். இப்ப வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, இங்க இருந்து அப்படியே கோடுகள் போடுறோம். ஈவனா தான் இருக்கணும்ன்ற தேவையில்லை. ஆனா ஹைட் வந்து கிட்டத்தட்ட சரியா இருக்கணும். நேத்து அந்த 1.5 மணி நேரம் கிளாஸ் கண்டினியூஸா ஓடிச்சு. நமக்கு இங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், நம்மளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷன் ஒண்ணு வருது, அந்த பேஜ் திருப்பின இந்த பேஜ். அப்ப எனக்கு கைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கு. வரைஞ்சி முடிச்சிட்டு வெயிட் அம்மாவும் நேத்து ஒரு கேக் வந்துச்சு. அதுவும் கை வந்து டயர்ட் ஆகி இழுக்குது. கை இழுக்குது, விரல் இழுக்குது. சரியா? அந்த ஃபீலிங் வந்துருச்சா? இல்லையா? அந்த ஷேடோ இருக்கு, அந்த ஃபீலிங் வந்துருச்சா?
போடுவோமா? இப்ப நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்பேன், சரியா? எல்லாரும் எனக்கு பதில் சொல்லிட்டே வந்தாகணும். வேணும்னே நான் பெரிய ஹேண்டில் ஒண்ணு போட்டேன். வேணும்னே போட்டேன். அது அவ்வளவு தூரத்துக்கு பொதுவா போடுறது கிடையாது, ஆனா வேணும்னே போட்டேன். இப்ப என்னன்னா, அதுக்கு ஒரு க்ரீம் தடவணும்னா நல்லா தான் இருக்கும் கை இழுக்கிறதுக்கு. இதுல படம். சரி, இப்ப ஜென்ரலா நான் என்ன செய்வேன்னா, கலர் பென்சில் தான் செய்வேன். பென்சில்ல செய்யணும் கொஞ்சம். நீங்களும் கலர் செய்யறப்ப அதாவது வாட்டர் கலர் பழக்கமா இருந்த ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இதை வாட்டர் கலர் செய்யும். இல்லாட்டி வாட்டர் கலர் செய்யறது கஷ்டம். அதனால கலர் பென்சில் செய்யறேன். இப்ப கலர் பென்சில் செய்யணுமோ வாட்டர் கலர் செய்யலாமா போட வேண்டியிருக்கு. நான் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் எரேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால இப்போ வாட்டர் கலர் செய்யறதா இருந்தால் கைக்கு கிரீம் கிரீம் தடவுனேன் அப்படின்னா, இதுல ஒட்டுச்சு அப்படின்னா வாட்டர் கலர் இதுல ஒட்டாது. அப்ப வாட்டர் கலர் செய்யறப்ப கையை கம்ப்ளீட்டா கழுவிட்டு, கையில கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்கக்கூடாது, தண்ணி நம்ம எடுத்துட்டு வர பாத்திர எண்ணெய் இருந்துடக்கூடாது. என்ன பிள்ளது மாம்பழமா பாரு, நம்ம வாங்கி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வர்றது. என்ன பிள்ளை பார்க்க போறியா? ஒரே ஒரு கிலோ போதும், ரெண்டெண்ணா வேணாம். கொடுக்கலாம். சும்மா அந்த டெக்கரேஷன் மாதிரி பண்றோம் இல்லையா, அதுலயே நமக்கு ஒரு கிளாரிட்டி தெரியணும் நமக்கு. அதான் அங்கதான் பாயிண்டே இருக்கு. சரியா? அப்படி அதோட இருக்கட்டும். என்ன
சரியா? இப்போதைக்கு இது ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்புறம் இது பண்ணாம அங்க இங்க வியாபாரம் வேற நடந்துட்டு இருக்கு எங்க வீட்டுல. சரியா? இப்ப ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? இல்ல யார்ட்டுமே கேள்விகள் இல்லையா? எல்லாரும் போயிட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை அப்பாடின்னு ஞாயிற்றுக்கிழமை அப்பாடின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டீங்களா எல்லாரும்? இல்ல சார். நோ சார். அஹ், இல்ல வேற எதுவும் கேள்விகள் இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறேன். இப்போதைக்கு இல்ல. அஹ், அப்புறம் வந்தாலும் வரும். சார் நெக்ஸ்ட் வீக் இந்துஸ்தான் வரீங்களா சார் நீங்க? நெக்ஸ்ட் வீக் நான் வர்றதுக்கு ட்ரை பண்றேன் தம்பி. ஓகே சார். நான் இன்னும் நான் டிக்கெட் புக் பண்ணல. நான் பெங்களூர்ல இருக்கேன் ஆக்சுவலா. நான் எனக்கு சொந்த ஊர் பெங்களூர் தானே. ஆமா. பெங்களூர்ல இருக்கேன். ராமச்சந்திரன் சார் வந்து சேலத்துல இருக்காரு. அவரு மாமனார் வீடு சேலம். மாமனார் வீடு சேலம். அநேகமா இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கிளம்பி வர்றாரு. அவர் வந்துட்டாருன்னா நான் வர்றதா இல்லையான்றது டிசைட் பண்றேன். ஆனா அநேகமா நான் வர்றேன். நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஹிந்துஸ்தான் நம்பரை எடுத்து போன் பண்ணி அங்க இவங்க இருப்பாங்க, அம்ரிதா. அவங்க அம்ரிதா தான் ஓனரு. அம்ரிதாட்ட வந்து சொல்லுங்க, இந்த மாதிரி ரஞ்சித் சார் உடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. என்னன்னா அவங்க 100 ரூபாய் டிக்கெட் போடுறாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அனுப்புனீங்கன்னா நான் வந்து ஃப்ரீ என்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னாங்க. இல்ல கிடைக்கிறப்பையும் அதை விடணும் இல்லையா? காரியம் கிடையாது, இருந்தாலும் கிடைக்கிறப்பையும் அதையும் விடணும். நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. வேற சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் போட்டுருவாங்க. கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுமா? கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நான் ரஞ்சித் சார் ஸ்டூடெண்ட், நான் வர்றேன் அப்படின்னா. வேற மெட்ராஸ்ல இருக்கவங்க நீங்க வாங்க. வேற யாராச்சும் மெட்ராஸ்ல இருக்க, நிறைய பேர் நம்ம மெட்ராஸ் தானே, வாங்க. சரியா? நேத்து வொர்க் ஷாப் சூப்பரா இருந்துச்சு சார். ஓ வந்திருந்தீங்களா? ஆமா 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 ஆமா, ரைட். ஆமா ஆமா, நல்லா வந்துச்சு இல்ல? நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சு. நிறைய பேர் நிறைய கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நடத்தின மெத்தடும் நல்லா இருந்துச்சு. யாரும் போன் கால் பண்ணிருக்காங்க. சரி, ப்ளீஸ் டெக்ஸ்ட் பண்ணி போட்டுட்டேன். அது கிளாஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு தெரியாம சிலர் போன் பண்றாங்க. சிலர் நான் கிளாஸ்ல இருப்பேன்னு தெரிய வேண்டிய ஆட்களே வந்து போன் பண்றப்பதான் எரிச்சல் வருது. இந்த மாதிரி என்ன தம்பி? இல்ல, எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கு. அதாவது இங்க ரோடு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஏரியால. ரோடும் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, தண்ணி லைன்ஸும் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவானா மைசூர் கூப்பிட்டு. அது அந்த தோண்டிட்டு இருக்கிற நேரங்கள்ல வயர் கட் ஆயிருக்கு. அதனால டெம்பரரியா வேற ஏதோ ஒரு கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. அது சரியா ஒத்தே வர மாட்டேங்குது நமக்கு. ஒரு 10 days அப்படி இருக்கு எனக்கு. ஆனா அவன் எக்ஸ்கியூஸ் சொல்றான், சாரி சார் ஒன்றும் பண்ண முடியலன்றான். என்ன பண்றது நம்ம? இல்ல, இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது வேண்டியதானே இருக்கு. அவன் மிஸ்டேக் கிடையாது. அது ரோட்ல குழி தோன்றப்ப வந்து இதை வெட்டி போட்டுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு ராக்கெட் இருக்கு தம்பி. பெரிய லஞ்சம் இல்ல, ஊழல் இருக்கு. நான் இதையும் அழிச்சிடுறேன், இது வேண்டியது இருக்காது. ஏற்கனவே போட்டோல இருக்கு நமக்கு.
மேல இந்த டிராயிங் போட்டேன்னு அதையும் அழிச்சிடுறேன். என்ன லஞ்ச ஊழல்னா, இப்ப இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. நெட்வொர்க் போடக்கூடிய கம்பெனிஸ் இருக்கு, ஏசிடி அது இதுன்னு இருக்கு. இவன் ஜியோ அவங்க எல்லாம் இருக்காங்க. கார்பரேஷன் தான் அந்த ரோடு குழி தோன்றது, தண்ணி பைப்பை ரெடி பண்றது, எலக்ட்ரிசிட்டி ரெடி பண்றது, அதுக்கெல்லாம் வந்து இவங்க வச்சிருக்காங்க. இப்போ ஒரு தடவை குழி தோண்டும் போதும் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இந்த நெட்வொர்க் கம்பெனிகளுக்கெல்லாம், நெட்வொர்க் கம்பெனி, கேபிள் கம்பெனி, இவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட செலவாகும் திரும்ப ரிப்பேர் பண்றதுக்கு. அது மாத்திரம் இல்லாம மக்களுக்கும் துயரமா இருக்கு இல்லையா, கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, அழிக்கவும் எவ்வளவு தூரத்துக்கு கிளியரா இருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? அழிக்கவும் எரேஸ் பண்ணவும் இங்க இந்த இதெல்லாம் எவ்வளவு கிளியர் ஆயிடுச்சு பாருங்க. இந்த டேபிள் அதுக்கெல்லாம் கன்ஃபியூசிங்கா இருந்தது, கிளியரா வந்துருச்சு பாருங்க அது. ஆனா இப்ப அழிச்சிட்டோம்னா இதை பார்த்து யாரையாவது இந்த டிராயிங்கை போடுங்க அப்படின்னு சொன்னா பெர்ஸ்பெக்டிவ் தெரியாத ஆளுக்கு இந்த டிராயிங்கை போட முடியாது இல்லையா? சார் என்னம்மா? ஃபுல்லா சொல்லுமா. அழிச்சதுக்கு அப்புறம் ஒரு போட்டோ. ஆமா, ஃபுல்லா அழிச்சதுக்கு அப்புறம் கலர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுக்கும். சரியா? இப்ப அதனால அந்த குழி தோன்றது அதெல்லாம் வர்றதுக்குன்றப்ப இவங்க அந்த கம்பெனி ஆளு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி அந்த இடத்துல நாங்க வந்து வேலை பார்க்க போறோம் அப்படின்னு. உடனே இவன் கேர்ஃபுல்லா வேலை பார்க்கறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் லஞ்சம் கொடுக்க சொல்றாங்க. ஃபீஸ் கிடையாது, லஞ்சம் கொடுக்க சொல்றாங்க. லஞ்சம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வயர்லாம் வெட்ட மாட்டாங்க, லஞ்சம் கொடுக்கலன்னா அந்த வயர்லாம் வெட்டி போட்டு போயிடுறாங்க. இதை ப்ரூவ் பண்றதுக்கு வழி இல்லை. அதான் திருடுறதுக்கு என்னென்ன மெத்தடெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இதே என்னமாச்சும் நீங்க கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மேல போறீங்க, கள்ளம் பெருசா காப்பான் பெருசான்ற மாதிரி அவங்க வந்து நம்மளை வேற ஏதாச்சும் ஒரு வகையில அதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம வந்து பேசாம இருக்கணும். அப்பதான் என்ன ஆகுது, சிலர் சொல்லுவோம், அவர் இருந்தாரு ஒரு ஆபீசரு, அருமையான மனுஷன், எப்ப போனாலும் எந்த உதவினாலும் செய்வாரு, லஞ்சம் வாங்கிட்டு தான் செய்வாரு, ஆனா உதவி செய்வார் அவரு. அப்படி ஒரு நல்ல அருமையான மனுஷன் இருந்தாரு, திடீர்னு என்னமோ லேசா அப்படின்னு வியாதி வச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு. அண்டால் இப்படி லஞ்சம் வாங்கியே செத்தான், அதை பத்தி நமக்கு தெரியாது. வந்துருச்சா? சரிதான். நம்ம இந்த போட்டோ இப்ப பாருங்க. இப்ப நான் இதை வச்சிருக்கேன் பாருங்க, அந்த எட்ஜஸ்ட்ல கரெக்டா பேரலா இருக்கு பாருங்க. அப்படிதான் போட்டோ எடுக்கணும். அதாவது எப்படி எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லவானா, இப்படி இருந்துடக்கூடாதுன்ற போட்டோ வந்து அப்படி இருந்துடக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. சமயத்துல இப்படி எடுக்கிறோம் நம்ம. எதுக்காக இது சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னா, நம்ம எடுக்கிறப்ப நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா இது ஒரு மெத்தடா வந்து நமக்கு வந்து கத்து கொடுக்கறது கிடையாது. ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் வந்து போட்டோ எப்படி எடுக்கிறதுன்றது வந்து கத்து கொடுத்தாங்க. டிராயிங் டீச்சருடைய வேலை அதான் இருக்கணும், செய்யறது கிடையாது. இங்க பாருங்க, இப்படி எடுத்தோம்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு படம் எப்படி இருக்குன்னு? மேல கோணல போச்சு. வேற நான் எடுத்த படத்தை பாருங்க, இது நான் எடுத்த படம். இவ்வளவு இருக்கிறதே தப்பிதான்றேன் நான். அப்படி கோணல போக கூடாது, இது போகவே கூடாது. ஃபாலோ பண்றீங்களா? சரி,
இப்ப நம்ம ஆரம்பிச்சிருவோமா வேலையை? கலர் பென்சில் வேலையை ஆரம்பிச்சிருவோமா? எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கணும். யாரும் திடீர்னு யாரும் பயங்கர ஸ்டைல வந்துட்டு இருக்காங்க. சரி, கலர் பென்சில் எடுத்துட்டேன். எந்த கலர் பென்சில் ஃபுல்லா இருக்குன்னு தெரியல. இதான் என்னுடைய கலர் பென்சில் செட்டு. தெரியும் உங்களுக்கு, தெரிஞ்சதுதானே. ஒரே ஸ்டைல் தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, போயிட்டாங்க. இதுல பாரு யாருன்றது ஒரே ஸ்டைல். சரி, இப்ப எனக்கு டக்கு 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 டக்குன்னு பதில் வரணும். முதல்ல நான் சோஃபாவுக்கு கலர் அடிக்க போறேன். சரியா? சோஃபாவுக்கு என்ன கலர் அடிக்கலாம் சொல்லுங்க. சோஃபா கலர் யோசிக்கணும், சுவர் கலர் யோசிக்கணும், கார்பெட் கலர், நிறைய கலர், எல்லா கலரும் வந்துடும். சோஃபாக்கு என்ன கலர் அடிக்கலாம் சொல்லுங்க, டகார்னு யாராவது. சரியா கேட்கலாமா? கிரீன் கலர். என்ன கிரீன்? இந்த மாதிரி ஆப்போசிட்டா போயிருச்சு. சரி, அப்ப சோஃபாக்கு கிரீன் கலர் அடிச்சிருவோம். இந்த சைடு சுவருக்கு மரூன் அடிச்சிருவோமா? இந்த சைடு சுவருக்கு மரூன் அடிச்சுட்டு இதுக்கு கிரீன் அடிச்சோம்னா பேக்ரவுண்டு கொஞ்சம் வார்மா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஒரு லேசா இதுக்கு பளிச்சுன்னு தெரியற மாதிரி, கொஞ்சம் வெளிச்சம் தெரியற மாதிரி ஒரு ஆரஞ்சு எல்லோ அடிச்சிடலாம். இதுக்கு கிரீன் அடிச்சு, இதுக்கு மரூன் அடிச்சு ஆரஞ்சு எல்லோ அடிச்சிடலாம். இதுக்கு நம்ம கிரீனே அடிக்கலாம். இந்த கிரீன் சரியா? நான் இப்ப கிரீன்ன்றப்ப நான் 2-3 கிரீன்ஸ் உள்ள கொண்டு வரப்ப. சரியா? இப்ப என்னுடைய ஷார்பனர்லாம் நான் ஒரு இடத்துல தூக்கி போட்டேன். நேத்து அந்த ஷூட்டிங்க்கு அவங்க வந்திருந்தப்ப கொஞ்சம் கிளீன் பண்ணுவோம் பிளேஸ் அப்படின்னு தள்ளிவிட்டேன். எல்லாம் எங்கெங்கேயே போயிடுச்சு. நிழல் வருதா? தண்ணி வருதா? சரி, இப்ப ஜன்னல் இங்க இருக்கு, இங்க ஒரு லைட் இருக்கு. இந்த லைட் ஆன் பண்றதா வேண்டாம். இங்க ஜன்னல் வழியா லைட் வந்துட்டு இருந்தாலே ஷேடோ இந்த சைட்ல வரும்னு வச்சுக்குவோம். அப்ப இந்த இடத்துல எல்லாம் ஷேடோ இருக்கும். முதல்ல எங்கெல்லாம் ஷேடோ இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் முதல்ல போட்டுருவோம். சரியா? கொஞ்சம் ரஃபா இருந்தா தான் நல்லா இருக்கும். இப்ப என்ன, இப்ப இங்க இருந்து வருது அப்படின்னா அப்படி ஷேடோ வரும் இல்லையா? இங்க கொஞ்சம் ஷேடோ இருக்கும். அந்த இடத்துல ஷேடோ இருக்கும் இல்லையா? இந்த சோஃபால இருக்கும், இந்த சோஃபால இந்த சைட்ல இருக்கும், இந்த சோஃபால இந்த சைட்ல இருக்கும். கீழையும் லேசா ஷேடோ இருக்கும் இல்லையா? கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தாலும் என்ன எப்ப வேணாலும் நிறுத்தலாம். சரியா? இந்த இடத்துல கொஞ்சம் போல லைட் விடுறேன், தெரியுதா? கிட்டக்கு போனோமா சரியாதான் தெரியுதா? சரியாதான் தெரியுது இல்லையா? கிட்டக்கு போக வேண்டியது இல்லை இல்லையா? இப்ப இந்த சைட்ல எல்லாம் ஷேடோ இருக்கும் இல்லையா? அப்ப முதல்ல டார்க் ஆக்கிக்கிறோம். நம்ம அதுக்கப்புறம் ஷேடோக்காக ப்ளூ கொடுப்போம், அது வேற. நம்மள சரியான வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டானா? நரசிம்மாவா?
சரி, இத பண்ணிட்டோம். ஸ்கர்ட்டிங்க்கு அதே கிரீனே கொடுத்துடுறதா? சரி, கொஞ்சம் வேற மாதிரி கொடுப்போமா? ஸ்கர்ட்டிங் அதே கிரீனே கொடுத்துட வேண்டியதான் இல்ல? இப்ப இந்த சைடுல இது வரும் இல்லையா? இந்த சைடுல தான் ஷேடோ வரும், லெஃப்ட் சைடுல தான் ஷேடோ வரும் இல்லையா? இந்த பள்ளம் பள்ளமா இருக்கிறதுனால முதல்ல லெஃப்ட் சைடுல ஷேடோவை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நடுவுல இருக்கக்கூடிய ஷேடோவை கொடுப்போம். சரியா? இப்ப என்னன்னா, இப்ப நான் படம் வரைஞ்சு முடிக்கிறேன் பாத்தீங்களா? எப்பயுமே அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது செய்யக்கூடாதுன்றதை தான் டீச் பண்றேன். என்ன செய்வோம்னா, என் படம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்க வந்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அப்படி செய்ய ட்ரை பண்ணக்கூடாது. என்னுடைய மெத்தடை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். வழங்குதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? என் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுமே தவிர என்னுடைய படத்தை காப்பி பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. நீங்க படத்தை காப்பி பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கட்டாயமா வந்து உங்களுக்கு ஃபெயிலியரா தான். ஏன்னா இந்த மெத்தட்ல செஞ்சாதான் இந்த படம் இப்படி வரும். முதல்ல வந்து அந்த இந்த சைடு ஃபுல்லா லைட் டார்க் வச்சேன், இந்த சைடு ஃபுல்லா லைட்டா விட்டுட்டு இந்த சைடு ஃபுல்லா டார்க் வச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த எட்ஜஸ்ல வந்து ஷேடோ கொடுத்து, ஷேடோ இதெல்லாம் ஷேடோ சரியா, அந்த எட்ஜஸ்ல ஷேடோ கொடுத்து எங்கெல்லாம் லைட் இருக்கும்ன்றத வந்து லேசா விட்டுக்கிட்டே வர்றேன். எங்க லைட் இருக்கும்? இந்த சைடுல லைட் இருக்கும், இந்த சைடுல லைட் இருக்கும். அந்த டைமென்ஷன் வர ஆரம்பிச்சிச்சா? சௌமியா ஆமான்னு சொல்லலாம்மா. வர ஆரம்பிச்சிச்சா வர ஆரம்பிக்கலையா? எஸ் வருதுல்ல? எஸ் சார். அதான் முழிச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறாங்க. இல்ல சார், என் பாப்பா என்னோட டேப் புக் கட்டிட்டு இருக்கா சார். அதுதான். ஆச்சா, சோஃபாவுடைய ஃபீலிங் வந்துருச்சு, அந்த இடத்துல மேடு பள்ளம் மாதிரி வந்துருச்சா? இப்போ வந்து என்ன செய்யறோம், இத வந்து கிரீன் ஆக்குறோம் கொஞ்சம். ரொம்ப கிரீனா இல்ல, இந்த இடத்த நம்ம அப்புறம் கிரீன் அப்புறம் ப்ளூ வச்சு ஏத்துவோம், அது வேற விஷயம். இப்போதைக்கு அந்த சோஃபாவுடைய அந்த குஷனுக்கு டைமென்ஷன் கொடுக்குறோம். நம்ம கோடு போடும்போது கூடுமான வரைக்கும் அந்த பெர்ஸ்பெக்டிவோடய சேர்ந்து அந்த கோடு போட்டு வந்தோம்னா நல்லது. இங்க வந்து லைட்டா கொடுக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸ்கர்ட்டிங்கும் அதே கலர் கொடுப்போமா வேற கலர் கொடுப்போமா? ஸ்கர்ட்டிங்கும் அதே கலர் சார். சேம் கலரே கொடுத்துடலாமா? ஓகே. சரி, அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் குஷனிங் இருக்கிறதுனால அங்க அடியில வந்து கொஞ்சம் லைட் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் குஷனிங் இருக்கிறதுனால அடியில லைட் இருக்கும். லேசா இங்கேயும் வந்து ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி பண்ணிடுவோமா? அப்படி அப்படி போட்டு விட்டோம்னா மேடு பள்ளமா இருக்கிற மாதிரி இருக்கும். சௌமியா, நீ தானே ஆர்கிடெக்சர் முடிச்ச ஸ்டூடெண்ட்? நோ சார். யாருமா ஆர்கிடெக்சர் முடிச்சது? நம்ம செட்ல தானே இல்லையா? நம்ம செட்ல யாரோ ஆர்கிடெக்சர் முடிச்சவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் என்னம்மா?
சார் எனக்கு ஒரு ஹெல்ப் சார். சொல்லுமா. மெட்டீரியல் லிஸ்ட் இல்லைங்க சார், அது மட்டும் குரூப்ல கொஞ்சம் திருப்பி போட்டு விடுறீங்களா சார்? என்னம்மா? மெட்டீரியல் லிஸ்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம்? எதுக்கு, எந்த சப்ஜெக்ட்டுக்கு? பொதுவா எல்லாத்துக்குமே வா? நம்ம டிராயிங். எஸ் சார். ஓகேம்மா, ஓகே, போட்டு சொல்றேன். சரியா? இப்ப இந்த சரி, ஓகே, நான் போட்டு விடுறேன். நம்ம குரூப்லயே போட்டு விடுறேன். இன்னொரு தடவை போட்டாருங்க. இதே கிரீனை நம்ம இங்க கொடுத்துருவோமா? இதுக்கு கொடுத்துருவோம். சரியா? இப்ப அது என்ன செய்வோம்னா, சில இடங்கள்ல லைட்டும் சில இடங்கள்ல டார்க்கும் இருக்கிற மாதிரி அப்படி என்ன மட்டும் ஒண்ணு செய்வோம். இங்க மேல வந்து டார்க் வந்துடும். சரி, மேல அப்படி டார்க் கொடுத்துட்டு அங்க கொஞ்சம் ஜாஸ்தி டார்க் கொடுத்துரும். அங்கெல்லாம் அந்த பெல்மெட்டோடைய ஷேடோ விழுகிற மாதிரி. ஒயிட்டும் தெரியணும், கொஞ்சம் கொஞ்சம் டார்க்கும் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம். அப்படி கொடுத்துட்டு இவன் வர்றான்னு தெரிஞ்சிருந்தா நம்ம அங்க வாங்கியிருக்க வேண்டியதே இல்லை. நல்லாதான் இருக்கு, விலை அப்படி மோசம் இல்லை. சரி, இப்ப இந்த கிரீன் வேற கிரீன் போட்டுருவோம் நம்ம. சரியா? இந்த கிரீன் வேற கிரீன் போட்டுருவோம். அந்த இங்க் டிராயிங்கும் லேசா அப்படி கலர் வச்ச உடனேயே டைமென்ஷன் வந்துருக்கு, தெரியுதா? அதுக்காக தான் அந்த இங்க் டிராயிங் போடுறோம். இதை வாட்டர் கலர்லயும் செய்யலாம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம செய்யறப்ப ஞாபகப்படுத்துங்க, நான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். வாட்டர் கலர் செய்யறப்ப சார் அந்த இது செஞ்சு காட்டுறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு. அதான் இது கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரி. சரியா? அப்ப கண்ணாடியில அந்த ரிஃப்ளெக்ஷன் வர மாதிரி இருந்துச்சு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் போல ப்ளூ எடுத்து நான் ஒரு மீடியம் ப்ளூ எடுக்கிறேன். இப்ப என்ன, அது இங்க இருந்து லைட் வருதுன்னு வச்சுக்கிருவோம். இப்படி ஷேடோ விழுகிறதா வச்சுக்கிறோம். அப்படி சாய்வா அப்படி விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த கைப்பிடியோடைய ஷேடோ அப்படி விழுகுது. இதோட அந்த சோஃபாவுடைய ஷேடோ முடிஞ்சிருக்கு. சோஃபாவுடைய ஷேடோ வந்து அப்படி இந்த இது இப்படி விழுந்து அப்படி வந்திருக்குன்னு வச்சுக்கிறோம். நான் முதல்ல வந்து இந்த ஷேடோவை கொடுத்துறேன். இதை இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குவேன். சரியா? இதை வேற மாதிரி ஆக்குவேன் நான். அது இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஷேடோ வந்து லேசா கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், ஆப்ஜெக்டுக்கு பக்கத்துல வந்து ஷேடோ வந்து டார்க்கா இருக்கும், தூரத்துல போக போக ஷேடோ வந்து லைட் ஆயிட்டு போகும். தெரியும்ல, அது நமக்கு தெரியும்ல. ஆமா, அப்ப அதை கரெக்டா செஞ்சிடணும். சரியா? இப்ப இங்க இருந்து ரிஃப்ளெக்டட் லைட் இங்க வரும். சரியா? இப்ப அதை நம்ம வந்து வரைஞ்சிட்டு இங்கெல்லாம் நம்ம வந்து ப்ளூ கொஞ்சம் கொடுக்குறோம். அப்பதான் இதோடைய ஷேடோ ஃபீலிங் வரும். இப்ப நான் ப்ளூ வந்து எப்பயுமே வந்து எல்லா ஷேடோக்கும் ப்ளூ கொடுக்கறது வந்து ஒரு ஹேபிட். ஏன் அப்படின்னா, நமக்கு சைக்காலஜிக்கலா ஷேடோ எப்ப தெரியும், லைட் இருக்கப்பதான் தெரியும். லைட் இருந்தா தான் ஷேடோ தெரியும். அப்ப லைட் வந்து நமக்கு மேக்சிமம் லைட் எப்ப இருக்கு, சன்லைட் இருக்கப்பதான் இருக்கு. சரியா? பகல்ல சன்லைட் இருக்கப்பதான் இருக்கு. சன்லைட் இருக்கிறப்ப லைட் விழுகிற இடம் லைட் ஒயிட்டா தெரியும் இல்லையா? லைட்டா ஒயிட்டா தெரியும். இல்லாட்டி என்ன அந்த இடத்துல கலர் இருக்கும் அந்த கலருக்கு தெரியும் இல்ல? இப்ப வந்து அப்ப ஷேடோ விழுகிற இடத்துல என்ன தெரியும், ஸ்கையோடைய கலர் தெரியும். ஸ்கையோடைய கலர் என்ன, ப்ளூ.
சரி, அப்ப ஷேடோல வந்து நமக்கு வந்து ப்ளூ இருக்கிறது வந்து ஷேடோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு வந்து எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங். அதனால நம்ம எங்க ப்ளூ வச்சாலும், இப்ப வந்து என்ன கலர் இது இருந்தாலும் அதோட சேர்த்து ப்ளூவை வச்சோம்னா அங்க வந்து ஷேடோ இருக்கிற ஃபீலிங் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப என்ன கலர் வச்சாலும் நம்ம ப்ளூ தான் வைப்போம். இந்த ப்ளூ வைக்கவுமே இன்னும் டைமென்ஷன் வர ஆரம்பிக்குதா இல்ல? அப்ப அப்ப அதைத்தான் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அப்ப முதல்ல இப்ப இப்ப இத பார்த்துட்டு ஒரு ப்ளூ கிரீன் கலரை எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த எஃபெக்ட் கிடைக்காது. முதல்ல கிரீனை வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளூவை வச்சாதான் இந்த எஃபெக்ட் வரும். அப்ப என்னுடைய ப்ரொசீஜரை தான் நீங்க ஃபாலோ பண்ணுமே தவிர என்னுடைய ரிசல்ட்டை நீங்க வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. விளங்குதா என்ன சொல்றேன்னு? என்ன கணேஷ், என்ன மோகன், என்னுடைய ரிசல்ட்டை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த டார்க் ஏத்த ஏத்த கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண டைமென்ஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. ஆனால் எங்க நிறுத்தணும் அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியணும். ஒரு இடத்துல நிறுத்திடணும். அப்படியே போய்கிட்டே இருந்து ரொம்ப ஜாஸ்தியா போச்சுன்னா அசிங்கமா தெரிய ஆரம்பிச்சோம். சரியா? யாரோடைய மைக்கும் ஆன்ல இருக்கு கொஞ்சம் பாருங்க. யாரோ ஒருத்தவங்களோட மைக் ஆன்ல இருக்கு கொஞ்சம் பாருங்க. வந்துருச்சா? இப்ப அதே இத நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரேண்டம் தான் செய்யறேன் நான். பக்காவா சயின்டிபிக்கா கரெக்டா நம்ம லைட் அண்ட் ஷேட் வைப்போமே, அது செய்யல. ஆனாலும் அந்த அந்த டெக்னிக்கை நான் ஃபாலோ பண்றதுனால அந்த எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இந்த ஆப்ஜெக்டோடைய ஷேடோ வந்து இப்படி ப்ளூவா இருக்குன்றப்ப இந்த ஆப்ஜெக்டோடைய ஷேடோவும் அப்படி ப்ளூவா இருக்கும்ல. அப்ப கிட்ட அதே ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் அங்க அங்க அவ்வளவு செட் ஆகல. லேசா வெளியில வர்ற மாதிரி ஷேடோ கொடுத்துருவோமா? சரியா? இப்ப இந்த இடத்துல கட்டாயமா வந்து ஒரு ஷேடோ இருக்கு. இப்ப இத வந்து எப்படி பிராக்டிஸ் பண்றது? சரி சார், நீங்க சொல்றீங்க நல்லா இருக்கு. இது எப்படி நான் பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு ரெக்கார்டிங் போட்டுட்டு, ரெக்கார்டிங் வந்து நீங்க எப்ப ஸ்ட்ரீமிங் தானே, எப்ப வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்ப நான் வந்து இதுக்கும் வந்து இப்ப இந்த இடத்துல ஷேடோ இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல ஷேடோ இருக்கும், இந்த இடத்துல நல்லாவே ஷேடோ இருக்கும். அந்த ஷேடோவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோக்கல் கலருக்கு வருவேன். இப்படி மாத்தி கொடுக்கறதும் உண்டு. சரியா? அதாவது முதல்ல ஷேடோவை வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டோடைய லைட்டுக்கு போறேன். இங்க இப்போதைக்கு இன்னொரு மெத்தட் என்னது? முதல்ல வந்து
கலரை வச்சுட்டு இந்த அதுக்கப்புறம் கலரை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேடோ வைக்கிறது. அப்படியும் வைக்கலாம், அப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். என்னம்மா சார் இப்போ ஒரு போட்டோ எடுத்துருங்க சார். ஒருத்தரலாமா? இப்ப அந்த 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 இடத்துல அந்த ப்ளூ வைக்கமோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து லைட் வந்துட்டு இருக்கிற ஃபீலிங் வருதா? இன்னும் கலர் ஃபுல்லா வைக்கல, இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு எங்கேயோ இருந்த லைட் வந்துகிட்டு இருக்கு, அந்த இடத்துல ஷேடோ விழுகுது அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருதா? அதுதான் இம்பார்ட்டன்ட், அதுதான் இம்பார்ட்டன்ட். சரி, அப்ப கடைசி படத்தை இப்ப வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போட்டோ எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா அது. அதுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு தேங்க்ஸ். எனக்கு என்னன்னா, இந்த போட்டோவை ஃபாலோ பண்ணி செய்யறது வந்து வீடியோவை ஃபாலோ பண்ணி செய்யறத விட ஈஸி. அந்த சோஃபாவுடைய ஃபீல பாருங்க. இப்ப பிரவுன் வச்சு இன்னொரு ஒரு டெப்த் கூட நம்ம கொடுக்கலாம். சரியா? இப்போதைக்கு நம்ம வந்து எவ்வளவு முடிக்க முடியுமோ அதை முடிச்சிருவோம். சரியா? எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 1:45. நமக்கு 2 மணிக்கு தானே கிளாஸ் முடியுது. ஆமா. அப்ப டைம் இருக்கு நமக்கு. ஓகே, டைம் இருக்கு. சரியா? இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, ஒரு பிரவுனை எடுத்து, டார்க் பிரவுன் ஒண்ணு எடுத்து இந்த டேபிள் எல்லாம் வந்து நான் வந்து டிசைன் போட போறேன். முதல்ல லேசா பிரவுன் கொடுத்துருவோம். லேசா ஒரு பிரவுனை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அப்புறம் டிசைன் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். யாருடைய மைக்கும் ஆனா இருக்கு. மைக் ஆனா இருக்கிறது வேற ஒண்ணும் இல்லை. என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு ரெக்கார்டிங் ஜம்ப் ஆகும், இன்னொன்னு யாரும் கேட்கறாங்களோ அப்படின்னு டக்குன்னு எனக்கு அட்டென்ஷன் அங்க திரும்புது.
இப்ப இந்த லைன்ஸுக்கு பக்கத்துல எல்லாம் இந்த ஷேடோ கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா டைமென்ஷன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஆகுதா? ஆச்சு. அந்த டேபிள் செட் ஆயிடுச்சா? இது கொண்டு அப்படியே நான் கிறுக்கிட்டு போற மாதிரி இருக்கு இல்ல? அப்படி இருக்கிற மாதிரி தெரியறதுக்காக வேகமா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். இது நான் ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணி இப்படி கிறுக்குற மாதிரியே இருக்கணும், ஆனா அழகா இருக்கணும்ன்றதுக்கு நான் இதுக்கு முயற்சி பண்ணி பிராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம். முயற்சி பண்ணி தோத்து ஜெயிச்ச ஒரு விஷயம். இப்பதான் வருது இதோடைய வேலைய. அந்த ப்ளூ இருக்கவே இருக்குங்க. சரியா? ப்ளூ எடுபடல. யாருடைய மைக்கும் ஆன்ல இருக்கு, கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்களேன். இப்ப சொன்னீங்கல்ல சார், அதான் சார் நீங்க பென்சில பிடிக்கிற விதம் அதெல்லாம் டெக்னிக் அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, அதுதான். அதாவது பென்சில அது ஒரே ஒரு டெக்னிக் தான். அந்த பிரஷ் பிடிக்கிறதுக்காக சொல்றோம் இல்லையா, குருவி கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னுவோம். ரொம்ப அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா செத்து போயிரும் குருவி. ரொம்ப லைட்டா பிடிச்சிருந்தோம்னா பறந்து போயிரும். அப்ப ரெண்டுக்கும் இடையில இது என்னுடைய கைக்கு இது ஒத்து வருது, உங்களுக்கு அது ஒத்து வருமான்னு தெரியாது. அதனால நான் செய்யறது ஒரு டெக்னிக் இல்ல, என் வசதிக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப எங்க பிராக்டிஸ் எடுக்கணும்? நம்ம அந்த 10 கிரேட் எடுத்து பார்த்தோம் பாத்தீங்களா, எல்லாத்துலயும் ஒரே அளவுக்கு கொடுத்துட்டு, அப்புறம் 2வதுல எல்லாத்தையும் ஒரே அளவுக்கு, 3வதுல இருந்து ஒரே அளவுக்கு, 4வதுல இருந்து ஒரே அளவுக்கு, அப்படி ஒரு ஸ்டெப்பா கொடுத்து பாக்குறதுலதான் உங்களுக்கு இந்த டெக்னிக் உங்களுக்கு விளங்குமே தவிர, இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப நான்வெஜ் சாப்பிட்ற ஆளுகளா இருந்தால், சரி நான்வெஜ் வேண்டாம் இல்ல, எதுக்கு அனாவசியம்? நான்வெஜ் சாப்பிட்ற வெஜிடேரியன்ஸ் இருந்தாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதனால வேண்டாம். நவாப்பழம், இப்ப நவாப்பழ சீசன் வேற, சரியா?
நவாப்பழம் சாப்பிட்றோம். நாவற்பழம். நாவற்பழம் ஜாமுன்னு சொல்லுவோம் இல்லையா? நாவற்பழம் சாப்பிட்றோம். நாவற்பழம் சாப்பிட்றப்ப இப்ப செரிஸ் இருக்கு. செரிஸ் எப்படி சாப்பிடுறதுன்னு சொன்ன எப்படி? செரிஸ் எடுத்து எப்படி சாப்பிடுறதா? எடுத்து வாயில போட வேண்டியதுதான், சாப்பிட வேண்டியதுதான் இல்லையா? நாவல் பழத்தை எடுத்து வாயில போட்டோம் சாப்பிட்டோம்னு முடியுமா? முடியாது சார், அதுல கொட்டை இருக்கும். முடியா. ஆமா. நாவற்பழம் எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்றது சொல்லுங்க பாப்போம். அதாவது என்ன சொல்லலாம், உள்ள ஒரு கொட்டை இருக்குங்க, மேலாப்புல கொஞ்சம் போல இந்த சாப்பிடக்கூடிய சதை பற்று இருக்கும். அதனால மெதுவா பல்ல வச்சு அந்த கொட்டையை கடிச்சிடாம சுரண்டி சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது மெத்தடா? இல்ல, இது மெத்தட் இல்ல. இது வந்து ஒரு மெத்தடை நீங்க வந்து சொல்லி தரீங்க, அவ்வளவுதான். இத செஞ்சு பார்த்தாதான் ஒரு தடவை அந்த கொட்டையை கடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும், ஓஹோ கொட்டையை கடிக்க கூடாது அப்படின்னு, இல்லையா? அதே கதை தான் இங்கேயும். பென்சிலை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லித்தரவே முடியாது மோகன். இல்ல, யோசிச்சு பாருங்க, எப்படி சொல்லி தரட்டோம்னா அந்த பிரஷர் கண்ட்ரோல் நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் தெரியும். ஆமா, அதாவது இப்படி செஞ்சு பார்த்துட்டு அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த சைடுல இப்படி ஒரு லேசா ஒரு கோடு போட்டிருக்கேன், இந்த சைடுல ஒரு கோடு போட்டுக்கிறேன், அப்புறம் டார்க்கா இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா அழுத்தி செய்யறேன், நல்லா தெரியுது அது. அப்படி செஞ்சு பாக்குறீங்க, என்ன அது வரலையே. அப்ப வந்து திரும்ப வந்து ரெக்கார்டிங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் இங்க வந்து இந்த கலர் ஸ்கீமை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலுமே, நான் ஒரு ப்ளூ வச்சேன், ஒரு பிரவுன் வச்சேன், அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆரஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மெத்தட நீங்க வந்து இப்படி செஞ்சு பார்த்து, ஓஹோ இதுக்கப்புறம் இது வருதா, ஓ இதுக்கப்புறம் இது வருதா அப்படின்னு செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சரியா? செஞ்சு பார்க்காம எப்படி தெரியும்? தெரியவே போறதில்ல. அதத்தான் நான் சொல்றேன், மெத்தட் 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 மெத்தடுன்னு. இப்ப அந்த கோல்டுக்கு வர்றதுக்கு பிரவுன் ஒண்ணு எடுத்துட்டு கான்ட்ராஸ்டா வந்து பிரவுனை வைக்கிறோம். இப்ப அங்க அங்க உள்ள வந்து ஒரு சட்டி ஒன்று இருக்கு, அந்த தொட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அதுக்கு லேசா ரெட்டை போட்டு விட்டுருவோம். இப்ப இங்க கோல்டு வருது, கோல்டுக்கு வந்து எல்லோ போட்டாகணும், அங்கங்க ஒயிட் தெரிஞ்சாகணும். அங்கங்க ஒயிட் தெரிஞ்சாதான் கோல்டு பளபளன்னு மின்ற ஒரு ஃபீலிங் வரும். அப்ப லேசா கொஞ்சம் போல ஒயிட் கோல்டு வந்துச்சா? வந்துருச்சா கோல்டு? சரி, இப்ப இங்க கோல்டு பார்ப்போமா? இதுக்கு கோல்டு பார்ப்போம். இப்ப லேசா ஆரஞ்சு வச்சோம்னா நல்லா இருக்கும் போல தோணும். நல்லா இருக்கு. லேசா ரொம்ப வச்சிடக்கூடாது. கோல்டு பக்காவாயிருச்சா? இப்ப இங்க இருந்து லைட் வருது, இங்க இருந்து லைட் இப்படி வருது. முதல்ல நம்ம இந்த எல்லோ லைட்டை லேசா கொடுத்துருவோம். ஏன்னா சுகத்துல எல்லாம் லைட்டு கலர் அடிக்க போறோம். இன்னைக்கு முடியுதான்னு பார்ப்போம். இன்னைக்கு முடியலன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இப்போ அந்த அந்த எல்லோ லைட்டு சோஃபா மேலேயும் விழுகிற மாதிரி
லேசா வச்சுட்டேன்னா அது முதல்ல அப்புறம் செஞ்சிருக்கணும் நான் ஆக்சுவலா உங்களுக்கு வச்சுட்டேன். சோத்தெல்லாம் எல்லோ லைட் படுது. இப்ப இந்த பூத்தட்டுக்கு ஒரு கலர் வச்சுருவோமா? ஒயிட் விட்டுட்டு செய்யறது எப்பயுமே ஒரு புத்திசாலித்தனம். எவ்வளவு ஒயிட் விடுறோன்றது தான் இம்பார்ட்டண்டா போயிடுது. அப்ப அடியில வந்து டார்க் வைக்கிறேன். ஒரு பஞ்ச் இருந்துச்சுன்னா அதுக்கு அடியில டார்க் வைக்கிறேன். வந்துச்சா? இப்ப அந்த அந்த ஃப்ளவர் வாஸ் வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருவோமா? ஏன் ப்ளூ கலர் கொடுக்குறோம்? அங்க மேல இருக்கிறது வார்ம், இங்க இருக்கிறது வார்ம். அப்ப இத வந்து நம்ம கூலா கொடுத்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் ஐடியா. கொடுத்து பார்த்தோம், நல்லா இருக்கு, ஓகே ஃபைன், நல்லா இருக்கு, அவ்வளவுதான். கிரீன் கலர் தப்பு. இப்போ ஒரு டார்க் ப்ரௌன் இருந்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலா ஒரு டார்க் ப்ரௌன், அந்த இதுக்கு மேல டார்க் ப்ரௌன் இல்லை. இந்த பேப்பர் வந்து காட்ரிட்ஜ் பேப்பரா இருக்கிறதுனால 2 லேயருக்கு மேல எடுக்காது கலர். அங்க 2வது லேயர் வரும், அதுக்கு மேல கலர் எடுக்காது. ஆனாலும் எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சு பார்ப்போம். சரியா? இனி நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? சுவர் செய்ய வேண்டியிருக்கு, இந்த ஃப்ரேம்கள் செய்ய வேண்டியிருக்கு. கதவு வந்து வெள்ளையா விட்டுறலாம். கதவுக்கு ஃப்ரேமுக்கு நம்ம கலர் கொடுத்தோம்னா அதே கலரை பெல்மெட்டுக்கு கொடுத்துடலாம், இதுக்கும் கொடுத்துடலாம். இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறோமா? ஓகே சார். வேற என்ன கேள்விகள்? சொல்லுமா. என்னம்மா? போட்டோ எடுத்துருங்க. போட்டோ அப்கோர்ஸ் போட்டோ எடுத்து அனுப்புவேன். இல்ல அடுப்பித்தானே ஆகணும். சரில வேற கேள்விகள் எதுவும் இருக்கா? சார் நான் ஒரு பென்சில் ஆர்ட், ஒரு கலர் பென்சில் ஆர்ட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் குரூப்ல ஷேர் பண்றேன். ஏதாவது இருந்தா இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட் எதுனா இருந்தா சொல்றீங்களா சார்? நம்ம இதுல டிஸ்கஷன் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. சரி. டிஸ்கஷன் குரூப்ல ஷேர் பண்ணுங்க, பாக்குறேன். நான் இது போட்டோ எல்லாம் எடுத்து போஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் பாக்குறேன் மோகன். சரிங்க சார். ஓகே ஓகே தென். அப்ப ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாமா?